சத்தம் போட்டு சொல்லடி பெண்மை சக்தியின் வடிவென்று. சத்தம் போட்டு சொல்லடி பெண்மை சக்தியின் வடிவென்று. புத்தி கூர்மை சொல்லுமே இது சாதிக்கும் கரமென்று. பச்சை கிளியும் பருந்தாகும் சூழ்நிலைதானே காரணம். அச்சம் விட்டு கரையேறும் கயலும் புயலாய் மாறிடும். சித்தத்தால் ஒரு யுத்தம் செய்யினி உலகம் உண்மை கொண்டாடும். காயத்ரி காயத்ரி நீ கதையாது வளரும் மெழுகுவர்த்தி. காயத்ரி காயத்ரி. கல்யாணத்தை தடுத்து நிறுத்தியதோடு காயத்ரியையும் பார்க்க வருகிறாள் ராஜேஸ்வரி. நீ எனக்கு சவாலா போட்டது நான் உனக்கு அனுபவமாவே கொடுத்துட்டேன். கல்யாணத்தை நிறுத்தியதை நினைத்து வருந்தும் வெங்கட்டிற்கு ஆறுதல் கூற வருகிறாள் ஐஸ்வர்யா. எந்த சூழ்நிலை வந்தாலும் காயத்ரியை கைவிட்டுறதென்ன? ஆனா அவ காதல் தோக்க கூடாது. இனி பொண்ணா பொறந்துட்டு ஒரு இடத்துல சம்பந்தம் பேசி விட்டு போனா அது ரொம்ப வேதனை. அந்த வேதனைய இப்ப நீங்களும் நானும் பட வேண்டியதா இருக்கு. காயத்ரியோட அம்மா போனதுல இருந்து எங்க குடும்பமே சந்தோஷத்தை இழந்து தவிச்சிட்டு இருக்கு. துக்கம் நடந்த வீட்ல ஒரு நல்லது நடந்தா அவங்க ஆத்மா கொஞ்சமாவது சாந்தி அடையணும் தான் அந்த நிச்சயதார்த்தத்தையே பண்ணும். ஆனா அது கடைசியில இப்படி ஆயிடுச்சு. உங்க வீட்டுக்கு காயத்ரியை கொடுத்துதான் எங்களால சம்பந்தம் பண்ண முடியல. இந்த குடும்பத்தை என்னாலேயே விட்டு கொடுக்க முடியல. அதனால எனக்கு இன்னொரு பொண்ணும் இருக்கா. பேர் பூஜா. காயத்ரியோட வயசுதான். நீங்க கூட நிச்சயதார்த்தத்துல பாத்திருப்பீங்களே, அழகா பொண்ணு பக்கத்துலயே நின்னுட்டு இருந்தாளே. உங்க பையன் வெங்கட்டுக்கு என் பொண்ணு பூஜாவை கட்டித்தர நான் தயாரா இருக்கேன். காயத்ரிக்கு வரதட்சணையா 50 கோடி தரேன்னு அன்னைக்கு சொன்னேன். ஆனா அது நடக்க முடியாம போயிடுச்சு. பூஜா என் வயித்துல பிறந்தவ. அவளுக்கு நான் இவ்வளவுதான் தருவேன்னு பிரிச்சு சொல்லல. என் சொத்து முழுக்க அவளுக்கு தாங்க. ஏன் சொத்து மதிப்பு எவ்வளோன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அத்தனைக்கும் சொந்தக்காரி என் ஒரே பொண்ணு பூஜா தான். அவளுக்கு ஏன் அந்தஸ்துக்கு ஈக்குவலா இருக்கிற இடத்துல தான் சம்பந்தம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். ஆனா உங்க குடும்பத்தை, உங்க பையனோட நல்ல மனசு குணத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன். அவ கழுத்துல ஏறின தாலிய கீழே இறக்கிடு. எங்க அம்மா கழுத்துல தாலி ஏறலையேன்னு நான் பட்ட கஷ்டத்தை உங்க பொண்ணு கழுத்துல தாலி ஏறலையேன்னு நீங்க படணும். ரொம்ப சந்தோஷங்க. ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கலும் இருக்கு. காயத்ரி அவரோட இன்னொரு தாரத்து பொண்ணுங்கிறதுனால நானே பூஜாவை வெங்கட்டுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு என் வீட்டுக்காரர்கிட்ட பேச முடியாது. அதனால நீங்க தான் என் வீட்டுக்காரரை பார்த்து நீங்களா கேக்குற மாதிரி கேட்கணும். நீங்க அவர்கிட்ட விஷயத்தை ஆரம்பிச்சு வச்சீங்கன்னா மத்தத நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் கிளம்புறேன். வரேன். வரேங்க. வரேம்மா.
ஏதோ சொல்லணும்னு வந்துட்டு இப்படி அமைதியா இருந்தா எப்படி? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. அத சொன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்களோடு தான் பேசாம இருந்தேன். சொல்லணும்னு முடிவெடுத்து வந்துட்டீங்க, அப்புறம் என்ன? எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க. இல்ல, என் பையன் வயசுல இருக்க பசங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட செட்டில் ஆயிட்டாங்க. என் பையன் தான் கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வந்தான். இப்பதான் காயத்ரி கூட நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ற அளவுக்கு வந்துடுச்சு. சரி, தள்ளி போயிட்டு இருக்க பையனுடைய கல்யாணம் நல்லபடியா நடக்க போகுதுன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா இப்படி பாதியிலேயே நின்று போயிடுச்சு. அது எனக்கும் மனசு வருத்தமா தான் இருக்கு. காயத்ரி உங்க வீட்டுக்கு மருமகளா வரும் பட்சத்துல உங்க பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படுங்கிற நிலைமை வந்தா அதுக்கு யாரால என்ன பண்ண முடியும்? காயத்ரி எங்க வீட்டு மருமகளா வந்தாதானே பிரச்சனை. உங்க இன்னொரு பொண்ணு பூஜா எங்க வீட்டு மருமகளா வந்தா எந்த பிரச்சனையும் வராதே. உங்க பொண்ணு பூஜாவை என் பையன் வெங்கட்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். வெங்கட்டையும் காயத்ரியும் சேர்த்து வச்சு பார்க்குற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா எப்படி இப்படி எல்லாம் கேட்குறீங்க? சேர்த்து வைக்க முடியாம போனதுனால தானே கேட்கிறேன். என் மக கல்யாணம் தள்ளி போகுதுன்னா ஒரு தகப்பனா என்னால தாங்கிக்க முடியல. எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அவனுக்கும் கிடைச்சாகணும். அதுக்கு அவனுக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணி ஆகணும். நீங்க நினைக்கிறது சரிதான். ஆனாலும் வெங்கட்டுக்கு பூஜாவை தான் கட்டி வைக்கணும்னு முடிவெடுத்திருக்கீங்களே, அது ஏன்னு தான் எனக்கு புரியல. காயத்ரி இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அவன் தங்கச்சியோடு தான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா வெங்கட் காயத்ரி மேல உள்ள பாசத்துல இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பான். அதை விட்டுட்டு வேற யாராவது பொண்ணுன்னு சொன்னா அவன் ஒத்துக்கவே மாட்டான். அவனுக்கு கல்யாணமே நடக்காது. என் பையன் வாழ்க்கை அமையிறது நீங்க சொல்ற பதில தான் இருக்கு. இந்த விஷயத்துல பொண்ணை பெத்தவங்க தான் கெஞ்சி கேட்பாங்க. ஆனா பையனை பெத்தனா உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். சார், என்ன சார் இதெல்லாம்? என் பையனுக்கு உங்க பொண்ணு பூஜாவை நீங்க கொடுக்கணும். என்ன சார் நீங்க திடீர்னு? எவ்வளவு தர்ம சங்கடம் இருக்குன்னு எனக்கு தெரியும் சார். ஆனா எதுவா இருந்தாலும் வெங்கட் பூஜாவுக்கு கல்யாண பேச்சை பேச ஆரம்பிச்சா எல்லாம் சரியாயிடும் சார். நீங்க ஒரு நல்ல பதில சொல்லுங்க. நான் நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப நான் வரேன். ஹலோ. ஆமாங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம் இல்ல, குறிச்ச முகூர்த்தத்திலே நடக்கணும். எல்லாத்தையும் விட என் பொண்ணு காயத்ரியோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். ஆமா, என்ன செய்வீங்களோ தெரியாது, எப்படியாவது எங்க காயத்ரிக்கு நல்லது நடந்தே ஆகணும். ஓகே, வச்சிடுறேன். ஏங்க, நீங்க எப்பங்க வந்தீங்க? இப்பதான் காயத்ரி பத்தி போன்ல பேசிட்டு இருந்தேன். நம்ம காயத்ரிய வேணான்னு சொன்னவங்க முகத்துல கரிய பூசுற மாதிரி நல்ல வரனா பார்த்து அடுத்த முகூர்த்தத்திலேயே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேங்க. என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை ஒண்ணும் இல்ல, குழப்பம். குழப்பமா? என்னங்க சொல்றீங்க? வெங்கட்டோட அப்பா என்ன பார்க்க வந்திருந்தாரு. ஏன்? நின்னு போன நிச்சயதார்த்தத்துக்கு வருத்தப்படத்தான் வந்திருக்காருன்னு நினைச்சேன். ஆனா அவர் பையன் வெங்கட்டுக்கு நம்ம பூஜாவை பொண்ணு கேட்டு வந்திருக்காரு.
பூஜாவியா? பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க அப்பா கெஞ்சி கேட்குறப்போ எனக்கு தர்ம சங்கடமா போச்சு. இதுல சங்கடப்படுறதுக்கு என்னங்க இருக்கு? காயத்ரிக்கு பேசின மாப்பிளைய எப்படிங்க பூஜாவுக்கு பண்ணி வைக்க முடியும்? இத கேட்ட காயத்ரி மனசு எவ்வளவு கஷ்டப்படும். காயத்ரிக்கும் வெங்கட்டுக்கும் கல்யாணம் நடந்தா வெங்கட்டோட தங்கச்சிக்கு வாழ்க்கை அமையாதுங்கிற நிலைமை வந்தப்போ காயத்ரியை தவிக்க விட்டு போனவங்க இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு பூஜாவை தான் பையனுக்கு கேட்டு வராங்க? காயத்ரி நம்ம பொண்ணு தானுங்க. அவளை வேண்டான்னு முடிவெடுத்த பிறகு எப்படிங்க பூஜாவை கட்டி கொடுக்க நம்மளால முடியும்? முடியாதுங்க. நம்ம காயத்ரியோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நாமளே கலங்கி போயிருக்கோம். இவங்க பூஜாவை மருமகளா ஆக்கிக்க போறாங்களாமா? அந்த பையன் காயத்ரியோட நல்லபடியா தான் பழகிட்டு இருந்தான். நாம தான் அவசரப்பட்டு கல்யாண பேச்செடுத்து அவங்களோட மனசை கலைச்சிட்டோம். என்னங்க இது? அவங்க பையனுக்கு மட்டும்தான் மனசு சங்கடப்படுமா? ஏன் நம்ம பொண்ணுக்கு மனசு இல்ல? அவ மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும். அத பத்தி அவங்க கொஞ்சமாவது நினைச்சு பாத்துருக்காங்களா? வேண்டாங்க, இத பத்தி இனிமே நம்ம பேச்சே எடுக்க வேணாம். நீங்களும் இத பத்தி எதுவும் கலங்காதீங்க. மனசுக்கு பிடிச்சவரோட வாழ முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிற காயத்ரிக்கு ஆறுதல் சொல்றதா இல்ல நம்மளால பாதிக்கப்பட்ட வெங்கட் வாழ்க்கைக்கு பதில் சொல்றதான்னு நான் ரொம்ப குழம்பி போயிருந்தேன். நீ காயத்ரி மேல இவ்வளவு அக்கறையா பேசுறையே, இது எனக்கு தொடல பத்தியா? அவங்க கேட்கறாங்கன்னு நாமளும் வெங்கட்டுக்கு பூஜாவை கல்யாணம் பண்ணி கொடுத்து நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையா ஏத்துக்கிட்டா காயத்ரிக்கு நாமளே துரோகம் பண்ற மாதிரி ஆயிடும் இல்லையா? சரி, நான் இந்த விஷயத்தை தள்ளி போடாம இப்பவே அவர்கிட்ட போய் பேசிடுறேன். நில்லுங்க. என்ன பேசுறீங்க ரெண்டு பேரும்? நானும் போனா போகுதுன்னு பார்த்தா என்னமோ காயத்ரி மட்டும் தான் உங்க பொண்ணு மாதிரி ஓவரா உருகுறீங்க. உங்களுக்கு நான் ஒருத்தி மகன் இருக்கிறதே மறந்து போச்சா? எனக்குன்னு வாழ்க்கை இல்லையா? என்ன பத்தி கவலைப்பட மாட்டீங்களா? பூஜா, என்ன பேசுற? நீ பேசாத. இனிமே அந்த காயத்ரிக்கு நல்லது பண்ற, அத பண்ற, இத பண்றேன்னு வெளியில போனீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். என்னங்க இவ இப்படி பேசுறா? பூஜா ரொம்ப கோவமா இருக்கா. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்வோம். அம்மா, அம்மா, அம்மா. டேய், ஏன் அப்படி கத்துற? யார கேட்டு பூஜாவோட எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறீங்க? டேய், நீ எங்க புள்ளடா. உனக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அப்பா அம்மா உங்ககிட்ட நாங்க கேள்வியை கேட்டுட்டு இருக்க முடியும்? அது மட்டும் இல்ல, அந்த காயத்ரியை நான் ஏன் வேண்டான்னு சொல்றேன்னு உனக்கு தெரியாதா? தெரியுமா? அவ குற்றவாளி தானே. உனக்கு நடந்தது என்னன்னு தெரியுமாமா? தெரியும். நீங்க இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். கேவலம் பணத்துக்காக தானே. ஆமாண்டா,
இந்த காலத்துல பணம் தான் முக்கியம். ஏதோ ஒரு நல்ல நேரம் பெரிய இடம் உன்னை தேடி வருது. ஏண்டா நான் தெரியாம தான் கேக்குறேன். அவங்க குடுக்கற பணத்தை எல்லாம் நான் வச்சுக்க போறேன். உனக்கு தங்கச்சின்னு ஒருத்தர் இருக்கால, அந்த பணத்தை வச்சு நம்ம அந்தஸ்து மீறி அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போறோம். என்னப்பா நானும் நீங்களும் சம்பாதிச்சு தங்கச்சி கல்யாணத்தை பண்ண முடியாதா? அம்மா இப்படி பணம் பணம்னு அலையறாங்க. இந்த வேதனையை மறக்க உங்க அம்மா எடுத்த முடிவு தாண்டா சரியானது. இது நீ பிராக்டிகலா யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். எனக்கு புரியுதுப்பா, உங்களுக்கு தான் புரியல. ஐஸ்வர்யா வாழ்க்கை பாதிச்சிட கூடாதுங்கிறதுக்காக காயத்ரிய நான் கல்யாணம் பண்ணாம விட்டு கொடுத்தேன். ஆனா காயத்ரி இடத்துல இன்னொருத்தைய வச்சு பார்க்க என்னால முடியாது. நீங்க என்னதான் ஆர்கியூ பண்ணாலும் என்னால பூஜாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உங்க மனசுல அப்படி ஏதாவது நினைப்பு இருந்தா இப்படியே விட்டுருங்க. டேய், நான் உங்ககிட்ட சரின்னு சொல்லிட்டேன்டா. சொன்னதுக்கு அப்புறம் எப்படி நான் மாத்த முடியும்? நீங்க எடுத்த முடிவுக்கெல்லாம் நான் ஒரு வாழ்க்கைய வாழ முடியாது. நிச்சயதார்த்தம் நின்னு போயிடுச்சேங்கிற கவலையில நான் இருக்கேங்கிறது தெரியாம இப்படி பணத்துக்கு ஆசைப்பட்டு அடுத்த சம்பந்தத்துக்கு நீங்க ரெடி ஆனுங்களே, அது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா. நான் இருக்கிற நிலைமையில என்னை இப்படியெல்லாம் வேதனைப்படுத்தாதீங்க. உங்க மனசை மாத்திக்கிட்டு என் மனசு புரிஞ்சு நடந்துக்க பாருங்க. அண்ணா அண்ணா, நான் என்ன நினைச்சேனோ அதே நீயும் பேசிருக்க. நம்ம அம்மா அப்பா ரெண்டு பேரையும் பெருசா மதிக்கிற இடத்துல வச்சிருந்தோம். ஆனா அந்த மதிப்பை காப்பாத்திக்காம அவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க பண்ண கூடாத வேலையில பண்றத பாக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. அம்மாவை பத்தி உனக்கு நல்லா தெரியும். ஒரு விஷயத்தை நினைச்சிட்டா பிடிவாதம் பிடிச்சு அதை சாதிச்சிருவாங்க. இன்னைக்கு பூஜாவுக்கு இருக்கிற சொத்துக்காக அம்மா மனசாட்சியை மறந்து அவளை உனக்கு கல்யாணம் பண்ண துடிக்கிறாங்க. நாளைக்கு இதை விட பெரிய கோடீஸ்வர சம்பந்தம் வந்தா இவளையும் மாத்த தயங்க மாட்டாங்க. அவங்களுக்கு நம்மளோட ஆசையை பத்தி கவலையே இல்லைன்னு. இவங்க எதுக்காக காயத்ரியை நீ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சாங்கன்னு தெரியாம காயத்ரியையும் தான் கவலைய மறந்து நீங்க சம்மதிக்க வச்சீங்க. ஆனா அதுக்கெல்லாம் எந்த பலனும் இல்லாம நம்ம ஆசைய போட்டு புதைச்சிட்டாங்களே. உன் கஷ்டத்தை பத்தி யோசிக்காமலே அவங்க உனக்கும் பூஜாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுலயே மும்மரமா இருக்காங்கன்னு. அண்ணே, என்ன காரணம் காட்டி எனக்காக தான் ஏன் வாழ்க்கைக்காக தான் அவங்க உனக்கு என்ன நெருக்கடி கொடுத்தாலும் அதுக்காக நீ பூஜாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கவே கூடாது. பாவம் காயத்ரி, கலங்கம் இல்லாத அவங்களோட மனசை கலைச்சு உன்னை அவங்களோட கணவனா நினைக்க வச்சு அவங்களுக்கு மேலும் மேலும் நாமளே வேதனை கொடுத்தோம். இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா அது காயத்ரிக்கு நீ பண்ற துரோகம். அண்ணா, என்னைக்கோ நீ காயத்ரிக்கு அப்படி ஒரு துரோகத்தை பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன.